இல்லை இப்போ ஏஇஓ ஐஎஸ்ஓ அப்படிங்கிறதுல வந்துட்டு பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்குது. ஐஎஸ்ஓங்கிறது தலைகீழ பார்க்கணும், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த ஐஎஸ்ஓ பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடலாம். ஐஎஸ்ஓ எதுக்காக எடுக்கிறாங்கன்னா வாக் த டாக் மாதிரி, நீங்கள் என்ன உங்கள் ஆஃபீஸில் செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட். ஒரு லெட்டஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கும், சேல்ஸ் சிஸ்டம் இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹெச்ஆர் சிஸ்டம் இருக்கும். இந்த சிஸ்டம்லாம் ஃப்ளோ சார்ட் படி இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதும். செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து அதுக்கு ப்ராசஸ் மெஷர் இருக்கா. இப்போலாம் ஒவ்வொரு மெஷரபிளும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா சொல்கிறத செஞ்சால் போதும், அதான் ஐஎஸ்ஓ அப்படின்னாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. ஹவு பெஸ்ட் எஃபெக்டிவ் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கிறாங்க, எவ்வளோ எஃபிஷியன்சியாக முடிக்கிறாங்க, பட்ஜெட் எவ்வளோக்குள்ளே முடிக்கிறாங்க, அது மாதிரி மெஷரபிள் எலிமெண்ட்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5 பாயிண்ட்ல வந்து இன்னைக்கு ஐஎஸ்ஓ அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் QMS கொண்டு வராங்க. அடுத்து என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. அண்ட் ஃபுட் சேஃப்டியும் ஐடி செக்யூரிட்டியும் வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். இது வந்து ரிலேட்டட் டு ஐஎஸ்ஓ. சரி, இந்த ஐஎஸ்ஓ வாங்கிட்டாலே ஒரு ஆர்கனைசேஷன் பெட்டராக வாங்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்போ ஏஇஓங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து உள்ளார வந்தது. ஏஇஓ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறாங்க. அது என்ன சார் ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்? இங்கே தான் ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோமே, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் பை நல்ல ஒரு பெரிய பிவிக்யூயோ இல்லை லாய்ட்ஸ் இவங்க தானே தராங்க. அப்போ ஏஇஓக்கும் ஐஎஸ்ஓக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்துருமா அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குறான். அந்த ஸ்டாண்டர்டை யார் வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கிற ஒவ்வொருத்தருமே, இப்போ இந்தியாவில் இருக்கிற எனி பர்சன் ஒரு குட்ஸை இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட், ஏன்னா இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு பார்டர் விட்டு ஒரு பார்டர் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கிற அந்த பர்டிகுலர் யூனிட் வந்து வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனுடைய பைலாஸை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை லோக்கலாக இருக்க கவர்மெண்ட் தட்ஸ் கால்ட் நம்மளோட கஸ்டம்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஏஇஓ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ லோக்கல் கஸ்டம்ஸ் கம்மிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ரைட்? அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் இட்ஸ் கம்மிங் அண்டர் ஏஇஓ இந்த நேம் ஆஃப் ஏஇஓ. பட் அது வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷனோட அது கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த ஏஇஓ சர்டிஃபிகேட் வச்சு என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஒரு 3 லெவல் வைக்கிறாங்க. ஏஇஓ வாங்குறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஏஇஓ வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கஸ்டம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் கஸ்டம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் கொண்டு வராங்க. ரெண்டாவது, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கிருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஹார்பருக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ண பிறகு போர்ட்ல இருந்து டேரெக்டாக நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. சாதாரண இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை. அப்புறம் எப்போதுமே ஒரு இம்போர்ட் உள்ளார வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்போர்ட் உள்ளார வந்தது அப்படின்னா அந்த இம்போர்ட்டுக்கு டியூட்டி கட்டுவாங்க. இதே இங்கே Tier 1, Tier 2, Tier 3 இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டார் 1, ஸ்டார் 2, ஸ்டார் 3 மாதிரி அடுத்தடுத்த அப்கிரேடேஷன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஏஇஓவில் டியூட்டி கூட கட்ட வேணாம், டியூட்டி வந்து 15 days கழிச்சு கட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி ஒரு கிரீன் ஃபாஸ்டஸ்ட் கிளியரன்ஸ்க்கான ஒரு ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கணும்னா ஏஇஓ வில் பி சர்டிஃபைடு பை லோக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் குரூப் பண்ணுறாங்க. பட் இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் WCA வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனோட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா இருக்கும். அப்போ ஏஇஓ வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாகவும் இன்டர்நேஷனல் ட்ரேடோட கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஇஓ அண்ட் ஐஎஸ்ஓ. அவ்வளோதான்.